எல்லோருக்கும் வணக்கம். லாஸ்ட் ஒரு 4 நாளா வந்து ட்ரம்ப்புக்கும் ஃபெட்டோட சேர்மனுக்கும் ஒரு பெரிய ஒரு 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 வாரே போயிட்டு இருக்கு. இதனால கிரிப்டோ மார்க்கெட்டுக்கு என்னென்ன விளைவுகள் ஏற்படும் அதை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்ப்போம். இது ரொம்ப முக்கியமான வீடியோ. இதில் வந்து ஓவராலாக நான் வந்து இதில் பேசியிருக்கேன். ரொம்ப ஷார்ட் வீடியோ தான் இது. ஆக்சுவலி இது எங்கே ஆரம்பிச்சுன்னு கேட்டால் வந்து உங்களுக்கு வந்து லாஸ்ட் வீக் புதன்கிழமை வந்து ஒரு சிக்காகோட மீட்டிங்கில் வந்து ஜெரோம் போல் வந்து ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தார்ல, அதுக்கப்புறம் வந்து ஃபண்டமெண்டலி ஏகப்பட்ட பாலிசி சேஞ்சஸ் ஆயிடுச்சு. முக்கியமாக வந்து டேரிஃபு. இதனால வந்து என்ன நடக்கும்னே தெரியல. ஏன்னா வந்து இது புதுசு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அண்டு முக்கியமான விஷயம் வந்து இனிமேல் வந்து வரப்போகிற எக்கனாமிக் டேட்டாவை வச்சு தான் ஃபெட்டு வந்து மானிட்டரி பாலிசியை வந்து முடிவு பண்ணுவோங்கிற மாதிரி ஜெரோம் பவுல் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, இது வந்து சொன்னது புதன்கிழமை. இது சொன்ன உடனே வந்து ட்ரம்ப் வந்து வியாழக்கிழமை வந்து என்ன சொல்கிறாருன்னா, கூடிய சீக்கிரமே வந்து ஃபெட்டோட சேர்மன் ஜெரோம் பவுல் வந்து வேலையை விட்டு போகணும். ஏன்னா அவர் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ண மாட்டுறாரு குயிக்கா. இதனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து அமெரிக்காவுக்கு வந்து ஏற்பட சான்சஸ் இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம டேரிஃப் கொண்டு வந்தாச்சு, பணம் இனிமேல் உள்ளே வரும். இது இப்போ நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ணும்போது ஜாப் மார்க்கெட்டு, அப்புறம் வந்து உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் சொல்கிறாரு. இந்த மாதிரி வந்து எப்பயுமே வந்து ஜெரோம் பவுல் வந்து ரொம்ப லேட்டாக தான் வந்து பண்ணுறாரு, தப்பாக பண்ணுறாரு. அவரோட ரிப்போர்ட் எல்லாமே ரொம்ப கேவலமாக இருக்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இன்னும் இந்த ஃபோட்டோவை பாருங்கள். இந்த ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, இசிபி யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் அவங்க மட்டும் வந்து லாஸ்ட் இயர் கிட்டத்தட்ட 7 வாட்டிக்கு மேலே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபெட்டோட சேர்மன் அது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ண மாட்டுறாரு. இது ஒவ்வொரு வாட்டியுமே இதை பண்ணுறாரு. இதனால வந்து அமெரிக்காவோட எக்கனாமி ரொம்ப பாதிக்கும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் மட்டும் இல்லை, அமெரிக்காவோட நேஷனல் செக்ரட்டரி ஸ்காட்னு சொல்லுவாங்க, அவர் என்ன சொல்கிறாருன்னா, கூடிய சீக்கிரமே நாங்கள் ஃபெட்டோட சேர்மன் ஜெரோம் பவுலை வந்து ஃபயர் பண்ண போகிறோம். ஏன்னா அவர் வந்து ரொம்ப தப்பாக பண்ணிகிட்டு இருக்காரு, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ண மாட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதை பற்றி வந்து ஜெரோம் பவுல் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி இசிபி இருக்காங்களே அவங்க வந்து ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை வச்சு அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணுவாங்க. ஆனால் வந்து நான் எப்பயுமே வந்து டேட்டாவை வச்சு தான் நான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜெரோம் பவுல் வந்து சொல்கிறாரு. ஓகேங்களா, ஸோ இதான் வந்து நடக்கிற சண்டை. ஸோ இந்த சண்டையை பொறுத்த வரைக்கும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதே புதன்கிழமை வந்து ஜெரோம் பவுல் வந்து ஸ்டேபிள் காயின்ஸுக்கு சப்போர்ட்டாக பேசியிருக்காரு, கிரிப்டோவுக்கு சப்போர்ட்டாக பேசியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி லீகல் ஃப்ரேம் ஒர்க் வந்து ஸ்டேபிள் காயின்ஸுக்கு கொண்டு வரணும், அது வந்து குட் ஐடியா அப்படின்னு சொல்லி ஜெரோம் பவுல் வந்து பேசியிருக்காரு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ட்ரம்ப்போட கிரிப்டோ சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து ஜெரோம் பவுல் சப்போர்ட் பண்ணுறாரு. ஆனால் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மட்டும் கம்மி பண்ண மாட்டுறாரு. அதுக்கு தான் ஃபெட்டுக்கும் ட்ரம்ப்புக்கும் பெரிய ஒரு சண்டை போயிட்டுருக்கு. முக்கியமாக ட்ரம்ப்புக்கு வந்து என்ன முக்கியமாக தேவைன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணணும். அப்போனா தான் வந்து அவங்க கொடுக்க வேண்டிய அந்த வட்டி காசு இருக்குல்ல, அது வந்து கம்மியாகும். இதை பற்றி நான் டீட்டெயிலாக வீடியோ போட்டேன். 2023 22 எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் எல்லாமே வந்து ஃபெயிலியர் ஆச்சு. அப்போ வந்து காங்கிரஸ் வந்து லீகல் ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வர்றதுக்கான நாங்கள் வந்து எந்த வித இதுவுமே பண்ணலை. ஆனால் இப்போ வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ ஏகப்பட்டது வந்து செக்டாரே ஓவராலாக நல்லா டெவலப்மெண்ட்டில் இருக்குது. இப்போ வந்து காங்கிரஸ் வந்து கண்டிப்பாக லீகல் ஃப்ரேம் ஒர்க் வந்து ஸ்டேபிள் காயின்ஸுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி போன வியாழக்கிழமை நடந்த மீட்டிங், சிக்காகோ மீட்டிங்கில் வந்து ஜெரோம் பவுல் சொல்கிறாரு. ஓகேங்களா, அண்டு வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணால் மட்டுமே வந்து மார்க்கெட் அப் ஆகாது. ஏன்னா லாஸ்ட் வீக் வந்த இன்ஃப்ளேஷன் ரிப்போர்ட் படி 2.4% வந்து கம்மியாக வந்துச்சு இன்ஃப்ளேஷன். இது லாஸ்ட் 2 to 3 இயர்ஸ் இல்லாத அளவுக்கு வந்து இன்ஃப்ளேஷன் இப்போ டவுனில் வந்திருக்கு. இப்போ கண்டிப்பாக ஃபெட்டோட சேர்மன் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணியிருப்பார். ஆனால் அமெரிக்காவோட ட்ரம்ப் இருக்கார்ல, அமெரிக்காவோட பிரசிடென்ட், அவர் வந்து சைனா மேலே கிட்டத்தட்ட 245% வந்து டேரிஃப் போட்டிருக்காரு. இது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னா அவர் வேர்ல்டு ஃபுல்லாக டேரிஃப் போட்டார், மற்ற இது கூட பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்க. ஆனால் சைனா வந்து இப்போ ஒரு பெரிய ஒரு சூப்பர் பவராக சேஞ்ச் ஆகிடுச்சு. அவங்க ஒத்துக்க மாட்றான். அதனால வாரம் வாரம் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ அதிகபட்சமாக 245% வரைக்கும் வந்திருக்காங்க. இது ஒரு டிசாஸ்டராக தான் போய் முடியும். ஓகேங்களா, இதனால இப்போ ட்ரம்ப் சொல்கிறால இன்ட்ரெஸ்ட்டை கம்மி பண்ணுன்னு சொல்கிறாருல, இதனாலலாம் ஆகாதுங்க. ஏன்னா இப்போ இன்ஃப்ளேஷன் வந்து நல்லா கம்மி ஆயிடுச்சு. இப்போ வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டை கம்மி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக க்ரோத் இருக்கும். ஏன்னா லிக்விட் இன்ஜெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் நீங்கள் இந்த டேரிஃபை வச்சுக்கிட்டு இந்த ட்ரேடு வாரை வச்சுக்கிட்டு நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டை கம்மி பண்ணி என்ன தான் லிக்விட் இன்ஜெக்ஷனை கொடுத்தாலுமே அது வந்து மார்க்கெட்டில் எந்த வித ரிஃப்ளெக்ஷனுமே இருக்காது. ஏன்னா இது எனக்கு அப்படி தான் தோணுது. ஓகேங்களா,
ஸோ அதனால் வந்து அதையும் செக் அவுட் பண்ணி பார்க்கணும். அண்டு வந்து இப்போதைக்கு வந்து பிட்காயினை பொறுத்த வரைக்கும் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் ரேஞ்சில் இருக்குது. இப்போதைக்கு வந்து உங்களுக்கு 85,000 இருக்குது. இந்த 50 வீக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பச்சை கலர், இது வந்து 50 வீக் மூவிங் ஆவரேஜ். இந்த மூவிங் ஆவரேஜில் நல்ல ஒரு சப்போர்ட், ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்போ வந்து மேலே 20 வீக்கில் போய் வந்து இப்போ ரெசிஸ்டன்ஸாக பிரேக் அவுட் பண்ண முடியாமல் இருக்குது. ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா வந்து 87, 90 இந்த ரேஞ்சுக்குள்ளே இதில் இருக்கிறது. கீழே சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா வந்து எப்போ 73 ஆர் 70 இந்த ரேஞ்சை உடச்சிருச்சு, 66 இந்த ரேஞ்சை உடச்சிருச்சுன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு வியர் கண்டிஷனுக்குள்ளே போகுதுன்னு அர்த்தம். பட் இந்த 50 வீக்கில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு, அதுக்கப்புறம் பெரிய பம்பு. ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ பார்ப்போம் நம்ம அடுத்த ஒரு ரிலீஃப் ரேலி வரைக்கும் இந்த 110 அந்த ரேஞ்ச் வரைக்கும், 112 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போதாங்கிறத ஃபியூச்சரில் தான் பார்க்கணும் நம்ம. அடுத்து வந்து நம்ம டே கேண்டில் பார்ப்போம் நம்ம. ஸோ டே கேண்டில் பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் கரெக்டாக பாருங்கள், இந்த 20 டே கீழே மார்க்கெட் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ நல்லா மேலே போய் இந்த இந்த 200 டே, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 50 டே, அப்புறம் 100 டே, இது எல்லாத்துலேயுமே ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. இது எல்லாமே பார்த்தா 85லேருந்து 90, இந்த 90க்கு மேலே போயிடுச்சுனாலே உங்களுக்கு நல்ல ஆல்காயின்ஸ் எல்லாமே நல்ல ஒரு புல்லிஷ் கண்டிஷனுக்குள்ளே உங்களுக்கு போயிடும். ஏன்னா இந்த சார்ட்டை பாருங்கள், இந்த ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் டாமினன்ஸ் கம்மியாகிறது முக்கியம் கிடையாது. அந்த டைமில் பிட்காயின் ஏறணும், இல்லை பிட்காயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாகச்சு ஏறும், 85, 87 சின்னதாக ஏறினா கூட அதே இந்த டாமினன்ஸ் குறைஞ்சா கூட ஆல்காயின்ஸுக்கு பெரிய ஒரு பாசிட்டிவ்னு நான் சொல்லுவேன். ஓகேங்களா, ஸோ இதான். அதே நேரத்தில் வந்து இந்த இந்த மஞ்சள் கலர் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து இந்த இது இருக்குது பாருங்க. ஸோ இந்த மஞ்சள் கலருங்கிறது வந்து குளோபல் லிக்விடிட்டி. இந்த குளோபல் லிக்விடிட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபெட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணால் லிக்விட் இன்ஜெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, மணி பிரிண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து மணி பிரிண்டிங் உள்ளே வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து மார்க்கெட் எல்லாமே வந்து பெரிய அளவில் பூம் அப் ஆகும். ஆனால் டேரிஃபை வச்சுக்கிட்டு இது பண்ண முடியாது. கூடிய சீக்கிரமே சைனாவும் அமெரிக்காவும் உட்காந்து பேசணும், டேரிஃபை வந்து தூக்கணும். அப்படின்னா தான் இது வந்து பாசிட்டிவாக முடியும். இல்லைனா மார்க்கெட் அடுத்த ஒரு 15 to 20 டேஸ் வரைக்கும் இந்த சாப்பி மார்க்கெட்டில் தான் இருக்கும். ஏன்னா அமெரிக்காவோட லிக்விடிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப பெருசுங்க. அது உள்ளே கொண்டு வந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டுக்கு பிட்காயின் மேலே டைரக்டான இம்பேக்ட் இருக்கும். இது ஏன் நான் தெளிவாக சொல்கிறேன்னா, 2019 பேண்டமிக்கில் வந்து இதே மாதிரி தான் பிட்காயின் வந்து ஹைலி கோரிலேட்டட் வித் லிக்விடிட்டி அப்போ இன்ஜெக்ட் பண்ணாங்க, அதனால் வந்து பம்ப் ஆச்சு. ஸோ இப்போயும் நான் தெளிவாக சொல்கிறேன், இன்ஃப்ளேஷன் கம்மியாக இருக்குது. சைனாவோட டேரிஃபை மட்டும் கொஞ்சம் பேச்சுவார்த்தை பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா இப்போ இன்ஃப்ளேஷன் கம்மியாக ஆகும் பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் ஒரு பாசிட்டிவ் மூவ் கொடுத்துருங்க, நான் தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ ஏன் இந்த அளவுக்கு மூவ் கொடுத்துச்சுன்னா, நல்லா கீழே வந்துச்சுல அந்த டவுன் இந்த கண்டிஷன் வந்துச்சுல, ஏன் இப்போ கொடுத்துச்சுன்னா இன்ஃப்ளேஷன் வந்து பாசிட்டிவ் கண்டிஷன்லாம் வந்துச்சு. ஸோ அதனால தான் இப்போ ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் ராலி மாதிரி கொடுத்துருக்கு. ஓகேங்களா, ஸோ டோன்ட் பேனிக். இந்த இதை சப்போர்ட்டை உடச்சி கீழே வந்து 73, 70 உடைக்காத வரைக்கும் 66 ஞாபகம் வச்சுக்கோங்க. 66 உடச்சிச்சுன்னா கண்டிப்பாக என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவ் கண்டிஷன் தான், பியர் மார்க்கெட் பிட்காயின் போயிடுச்சுன்னு அர்த்தம். ஆனால் இப்போ பிட்காயின் புல் மார்க்கெட் கண்டிஷன் தான் இருக்குது. இதான் கைஸ் என்னோட அனலைஸு, தெளிவாக புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். திருப்பி இந்த வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் வீக் போட்ட வீடியோவும் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். மேலே லிங்க் வந்துடும், கீழே லிங்க் கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக தமிழ் கிரிப்டோ டெக்கரை டெலிகிராம் ட்விட்டரை ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.